மேஜபுரம் செண்பக சுவாமி சித்தர் பீடத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று சிறப்பான பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று அன்னம்பாளிப்பு எல்லாம் உண்டு. அமாவாசை தோறும் பூஜை நடைபெறும். இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பான பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவகாமி சித்தர் பீடம் இதுதான் கேட்டா கேட்டு இவங்க பேர் என்னது சொல்லுங்க. சரி மாணிக்கவாசர் திருவாசர் முத்தவல்பூர். அப்படியா? எந்த ஊர்ல? இலஞ்சியில். அப்படியா? சித்ரா நீங்க புது மெம்பர்னா ஒரு 10,000 கையில கொடுத்துருக்கோம். இல்ல 10,000 கையில கொடுத்துருக்கோம். சேர்றவங்க 10,000 கையில கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல? அங்க குலசேரநாதர் கோயில் இருக்கா? அந்த இந்த இதுல அக்கரா நடக்க முடியாட்டாலும் எம்பெருமான் வந்து என்னைய வந்து எங்கன்னா ஸ்ட்ரோக்ல வந்து பெரும்பாலும் எந்திரிச்சு நடந்தவங்க பெரிய அறிவு. அதுல நான் வந்து திருவாசகம் படிச்ச ஒரு பெரிய அடியார்களை கவனிச்சுட்டு ஒரு பெரியதுனால இன்னைக்கு நான் வந்து எந்திரிச்சு நடந்து மறுபடியும் அதே திருவாசகத்தை போய் மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கேன். நல்ல முறையில் வெளியூருக்கு எல்லா ஊருக்குமே. அதாவது நான் நல்லா இருக்கும் போது கூட காலை நல்லா இருக்கும் போது நான் வெளியூருக்கு போனது கிடையாது. இப்ப நான் பாதிச்ச பிறகு தான் எம்பெருமான் எல்லா பக்கம் போக வச்சுட்டேன். எல்லா ஊருக்கும் பாவனாசம் பாப்பாங்குளம் ஐயா வந்து கோயில் ஐயா தெரியும். ஐயா பேர் என்ன? பிரானந்த சுவாமி. சரி சிறப்பா நடக்கட்டும். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சரி சரி சரி. அவங்க வந்து பெரிய வேலை. அவங்க உழைச்சுதான் சாப்பிடணும். அன்னன்னைக்கு உழைச்சி கூலி வேலைக்கு தான் சாப்பிடணும். அவங்க வந்து ஏழை அனுப்பி மரத்து ஒரு தங்க. அப்போ ஒரு கிளையும் பப்ப கொடுத்த கிளையும் வருவாங்க. வந்து அம்மா எனக்கு பிச்சை போடமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து எனக்கு பிச்சை கூட மங்க இருக்கேன், அடி கூட கையில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க நேமிலம் சொல்லுதான் நீங்க எடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து சொல்லையில் நான் எப்படி எடுக்க முடியும்? ஞாபகம் எனக்கு என்ன இருக்குது? வீடு வாசல் கிடையாது. நல்லா எப்படி நானும் அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிடுவாங்க தான். எனக்கு அவ்வளோ கூட தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்லைம்மா நான் ஒரு நேம் சொல்லுதான் அதுக்கப்புறம் நீ எடு, நான் பால் கூட பொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நேமிதை எடுப்பாங்க. நேமிதை எடுத்து ஒரு குட்டா குட்டி ஒரு குட்டா படைச்சி பச்சரிசி மாவு வாங்கி அன்னந்தை மரம் 3-7 வரையும் கன்னி மடத்தில் போய் நீங்கள் படுத்துக்கோங்க, வீட்டில் இருக்கக்கூடாது, நான் ஒரு நேமிதை எடுப்பேன், நீங்கள் பார்க்கக்கூடாது, வெளியில் போய் இருந்து கைட்டு தங்கிட்டு காயெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 அன்னந்தை மரம் 6 பேர் வெளில போயிடுவாங்க. ஒருத்தன் வந்து காய் வந்து காய் ஊனும். அவங்க வந்து வெளியில போக முடியாதுனாக்கா நம்ம தங்கச்சி என்ன செய்தாலும் பார்க்கணும்னு 6 பேர் வெளியில போயிட்டாங்க. இவங்க மட்டும் வந்து மச்சில இருந்து பார்த்துருவாங்க. மாடியில இருந்து மச்சில தம்பி அண்டக்காரன் அதுல வந்து 6 பேர் வெளியில போயிட்டாங்க. 6 பேரும் ஒரு மேலே ஏறி நின்று பார்த்துருக்காங்க. அப்ப என்ன செய்தா பார்க்கணும் அப்படின்னு பார்க்கவும் தீவாரணை காட்டுறாங்க. தீவாரணை காட்டையில கண்ணுமொழி வந்து ஆடும். அப்போ என்ன இருக்கு, என்ன செய்ய தாயே, நான் எந்த தப்பு பண்ணதில்லை, என்ன மோதிப்பாங்க. மேலே பாருங்க அப்படிங்கும். மேலே வந்து 2 கண்ணு தெரியும். அது அண்ணக்காரன் மேலே அப்படின்னு பார்க்கான தங்கச்சிக்கு தெரியாதுல்ல அப்படின்னு. அப்புறவு நீ ஏனே அப்படின்னு சொன்னாங்க. என்ன கொடுக்கல இருந்தப்பா கீழே இருந்தால் நீ வெளியில் போகணும்னு சொல்லி வெளியில் சொல்லுவாங்க.
வெளியில பார்த்தோன்னா அந்த அன்னைக்கு அந்த கண்ணு இருந்து அதுக்கப்புறம் பொருந்துட்டாங்க. வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தீவாரில் காட்டினாங்க கண்ணு இருந்து பொருந்துட்டு அப்படின்ட்டு அவளை வந்து ஒரு ராசா வந்து கல்யாணம் வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த ராசா வந்து கல்யாணம் வச்சுருக்காங்க. இவ வந்து சொல்லுவா இப்படி ஒரு ஞானியை எடுத்து வீடு பணக்காரங்க அதுக்காக அதெல்லாம் கட்டி வச்சு எடுத்து வாய்ப்பெல்லாம் வந்துருச்சு. அப்போ இவளே ஒரு ராசா வந்து கல்யாணம் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து ராசா வந்து ஞானியை எடுத்துருக்காள் சீக்கிரம் வரணும்ல கந்து போட கூட இது கிடையாது. அப்போ அவன் வந்து ஞானியை எடுத்திருக்கேன் இப்படி எனக்கு கந்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கையில் அப்போ அவள் சொல்றா என்னையை நினச்சிக்கிறேன் பாடையை நினச்சிக்கிறேன் புத்துக்கம்மை நினச்சிக்கிறியா எல்லாம் நினச்சிதான் நான் தருவேன். நீ மாறி எடுத்துனா இல்லையா புதுசாட்டாச்சு அப்படியாவது ஏதாவது பெருசாட்டும் கிடையாது. நான் ஒரு மாறி எடுத்துருந்தேன் அப்படி ஒரு ஞானியை எடுத்துருக்கேன் அதுக்கு கந்து வேணும் அப்பா வந்து அப்படின்னா அப்போ நீ எடுத்துட்டு திரும்பி பக்கம் போகும் அந்த நீ அதை எடுத்துட்டாங்க. பிறகு அவன் இது வேணுங்களா மஞ்சனை கட்டியை கூப்பிடு மஞ்சனையை கேட்டு மஞ்சனைக்கு சுற்றுலன்னு சொல்லு சுற்றி தந்தேன்னா நீங்கள் மஞ்சனையை கொடுத்து பெட்டியை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கறியை கூப்பிடு பூ வாங்கு அந்த பூவுக்கு சுற்றுலன்னு சொல்லு அந்த பூவை பிடிக்கல அந்த கூடையை கொடுத்துட்டு பூவை கொடுத்துட்டு கூடையை நீ வச்சுக்கோ. அந்த கூடையில ஒட்டிக்கிட்டு அந்த கூட வாசம் இருக்குங்களா கூடையில வந்து வாசம் இருக்கும். மஞ்சனை பெட்டியில மஞ்சனை வாசம் இருக்கும். மஞ்சனை வந்து எப்படினாலும் கொடுத்தாவும் ஒட்டி இருக்குங்களா அது போதும் அதனால அது போதும் அப்படின்ட்டு அவன் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் அதை வச்சு ஏறி உங்கள் அள்ளி எடுத்து இங்கே கும்பிடு அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் அவங்க அடனே மாதிரி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்து இவளை ஒரு அடுத்தடுத்து பெண்ணு கேட்டாங்க. அப்போ அவன் அடந்தே மாதிரி கொண்டாட்டி சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி நீங்களும் ஞாபகம் எடுத்து அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்யவும் அவங்க என்ன சொன்னாங்க உப்பு இல்லாத குழக்கட்டை எனக்கு வாய்க்கு நல்லா இல்லைன்னு நான் அன்றைக்கி அவரைப்பந்தலில் போட்டேன் பிள்ளையாரை சுற்றி அப்படின்னு பிள்ளையாருக்கு அவரைப்பந்தலை போடணும் கொலையபடி இறந்து சுத்திரமா வேலையாகிட்டாங்க கஷ்டப்படுறாங்க. அப்போ தங்கச்சிக்கு வந்து விற்காங்க மழையை கூட்டி கலக்கிறேன்னு நாங்கள் யாரும் நிற்கிறோம் நீ எனக்கு வழி காட்டுமா நீ என்ன இருக்கு என்ன செய்ய அப்படின்னு வீட்டுக்கு போனாங்க. உப்பு இல்லாத குழக்கட்டை வாய்க்கு நல்லா பிள்ளையாரை தூக்கி அவரைப்பந்தலில் போட்டேன் மாவை கொஞ்சம் இது பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றும் முடியலை எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னேன். இப்படி ஞாபகம் எடுத்து கடைசியில் அவளை வந்து எடுக்க சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா ஆயிட்டாங்க. காலையோட பொங்க வச்சுட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஐயா அந்த காலத்துல ஐயாவோட அப்போ உள்ள நாளையில வந்து உதவியால எல்லாம் அந்த அரிசி விரதம் சாமி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. சமையல் பிள்ளைங்க வயசுக்கு வராத பிள்ளைங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு தான் அந்த மாவு கொடுத்து அரிசி கொடுத்து சமையல் தேங்காயும் கொடுத்து எல்லாம் கொடுத்து கொண்டு போய் சாமியை விட்டு விரதத்தை பழக்கம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. தண்ணி இல்லாத பிள்ளைகள் தான் போகுங்க தண்ணி அறியாத பிள்ளைகள் தான் போகுங்க அதைத்தான் அது செய்யுங்க. இப்ப அதெல்லாம் யார் செய்யறாங்க என்னன்னு தெரியாது. எங்க வீட்டுல எங்க பாட்டி எல்லாருமே உங்க ஊர் எந்த ஊரு மைனிங்க இருக்கவளவு மண்ணம் இவங்க வந்து யாரு எல்லாருமே குழந்தையா சரி அப்படியா சரி அவதான் பேசிட்டு இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் சரியா எல்லாம் சரியா சரி சரி. ஓ இங்கேயும் வேலை நடக்கும் இங்கேயும் வேலை நடக்கும். எல்லாருமே ஒரே குடும்பம் தானே? நீ மிக்கி மவுஸ் பண்ண அங்க உட்காந்து மிக்கி மவுஸ் பண்ண. நேற்று ஒரு டெடி பேர் பார்த்தியா கண்ணு மூக்கு கை
கை அந்த மாதிரி பண்ணு. அந்த பேப்பர்ல வச்சு பண்ணு. அதுல அந்த பேப்பர்ல வச்சு பண்ணுமா. உங்களை மட்டும் எடுக்க கூடாதுல்ல, உங்களை மட்டும் எடுக்க கூடாதுல்ல. அதெல்லாம் எடுங்கம்மா, அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் அந்த காலம். இவ்வளவு நேரம் எடுக்கல தெரியுமா? ஆமா, இவ்வளவு நேரம் நான் எடுக்கல. சிறுதாய் வேலை விடம் மறியாமல் உண்டு கண்டம் கருதாய் கண்களனி கழிப்பாறை மேயானே கரும்பாரிந்த மலர் அவை தூவி தோங்கு கண்ணீர் அரும்பா நிற்கும் மனத்து அடியாரோடு மன்பு செய்வது விரும்பே உண்மையலால் ஒரு தெய்வம் என் மனத்தால் கருமாறும் கழனி கழிப்பாலை மேயானே மொழிப்பாய் என் நிலையை உகப்பாய் மொழிதருளே செழிப்பாய் மோதுவிப்பாய் விளையாவனமுடையாய் கழிப்பால் தண்டரக சுழியேந்து மாமருகில் கழிப்பாலை மருவம் கலையானே ஆத்தாய் ஆடரவை அழையார் ஒளியகமே கோத்தாய் அவனையின் தோள் ஒளிவை புலமாற காத்தாய் தொண்டு செய்வார் வினைகள் அவை போக பாதானும் கிடமாம் களியல் களிப்பாலையதே பருத்தால் வன்பகட்டை படமாக முன்வதியதன் உரித்தாய் ஆணையின் தோள் உலகம் தொழும் புத்தனே எரித்தாய் முப்புறமும் இமையோர்கள் இடக்கழியும் கருத்தா தன் களனி கழிவாலை மேயானே படைத்தாய் ஞானமெல்லாம் படற்பொன் தடையும் வரமா உடைத்தாய் வேள்விதனை உண்மையாலையோ உடையாய் அடத்தாய் வல்லரக்கன் தலை பத்தோடு தோல் தெரிய கடற்காரும் கலனி கழிப்பாலை மேயானே பொய்யானாவதனால் புகழ்வார்கள் மனத்தினுள்ளே மெய்யே நின்றெறியும் விளக்கே ஒத்த தேவர்பிரான் செய்யானும் கரிய நிறத்தானும் தெரிவறியான் மையா கண்ணியோடு மகிழ்வான் கழிப்பாடையதே பழிசேரில் புகழான் பரமன் பரமேட்டி களியா செல்வன் கழிப்பாலை மேயானே தொழுவானாவலர்கோர் ஆறுடன் உரைத்த தமிழ் பழுவா மாலை வல்லார் வானோர் உலகாழ்வரே தொழுவார் நாவலர்கோர் ஆரூரன் உரைத்த தமிழ் பழுவா மாலை வல்லார். அம்மா கேட்டியா கல்பத்துலியா வெட்டி கொடுங்க, நீங்க பைசா வாங்கிக்கோங்க. எல்லா பிள்ளைகளும் அதைத்தான் பார்த்து பத்து பிள்ளை போறான். செம்பக சுவாமி சித்தர் தானே? செம்பக சுவாமி சித்தர். சித்ரா பௌர்ணமி பூஜை தானே? குரு பூஜை என்னைக்கு வருது? ஐப்பசி 12. சரி, ஐப்பசி 12 வந்து ஐப்பசி 12ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி 12ஆம் தேதி செம்பக சுவாமி ஜீவசமாதிக்கு குரு பூஜை அன்றைக்கு.
இது எந்த மாவு அது பூரா 5 பாக்கெட் உள்ள மாவு பூரா அது 3 பாக்கெட் தண்ணி பெரியப்பா கொண்டு கொடுத்தாங்க. ஏய் என்ன இது வந்து இதை ஊற்றணும் தனியா ஊற்றணும் 3 பாக்கெட் உள்ள தண்ணி கொட்டிடாம குடிச்சுக்கோங்க. ஆமா சாமி சர்பத் சாப்பிடலாமா? சர்பத் குடிக்கலாமா நீங்க? நீங்க ஜாமக்காவை எடுத்துட்டு வாங்க. நீ குடிங்க நான் குடிக்கிறேன். வாட்டு இந்த கவர் வச்சுருந்தாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க கம்மி வச்சுக்கிறீங்களா? நினைக்கிறேன் பாக்குறேன். லிஸ்ட் விட வாங்கிட்டேன். கவர்ஸ்லாம் யாரு கொடுக்குது? கவர்ல பத்தமா போட்டாங்க. பன்னெண்டுல பண்ணு. சரி அப்ப ரெண்டு பார்த்து எனக்கு ஒரு சுண்டல் வந்து சுந்தரியில வச்சிருக்கு சுந்தரி மாதிரியே ஒரு சுந்தரி கன்னியாகுமரியில உதிரி பூ இருக்குண்ணா. மெட்ராஸ்ல இருக்காங்க, லீவுக்கு வந்திருக்காங்க. வெளியே உட்காந்துருக்கானு பாருங்க. ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम मम भारत समस्त दुरित जयद्वार
श्री परमेश्वर पार्वती प्रतीतम शुभे शोभने मुहूर्ते आद्य प्रमणः द्वितीय प्राते श्री विश्वेश्वरेतवराय कल्पे वैवस्वन मन्मंद्रे अस्तायुं सहितमे कलियुगे प्रथमे भावे जम्बुद्वीपे भारतप्रदेशे प्रतिखण्डे मेरुः दक्षिणे दिग्बाष्पे सकाते अस्मिन् वर्तमाने व्यावहार्य प्रभवादीनां दृष्ट्या संवत्सर मध्ये श्री परमापावर्ष नाम संवत्सरे रुद्रायणे मेषमासे वसंत ऋतु शुक्लपक्षे ओं कृष्णपक्षे शुभतिथि युद्धां पौर्णम्यां शुभतिथि युद्धाय ओं हिन्दुवासरागयुद्धाय चित्रा नक्षत्र एवंगण विषयन विष्ट्याय मम इष्ट कुलदेवम मन्नन शास्त्रमामति मरिपूर्ण अनुग्रहसिद्धं यजमानकृतानां சொல்லுங்கம்மா பேர் சொல்லுங்க ஒவ்வொருத்தங்க பேரா சொல்லுங்க விஜயலட்சுமி சுவாதி நட்சத்திரம் தேசிய சுபா உத்திராட நட்சத்திரம் தேசிய பார்வதி புராண நட்சத்திரம் தேசிய அஜித் கேட்டா நட்சத்திரம் தேசிய सुबराजी हरिहर नाम देशीय तत्पसामना देशीय श्रीकरण नाम देशीय सौकुटुंबाना श्रीमदेवी विजय आयलर केशव ज्ञानावृत्ति सिद्धम कुमार रेवती नक्षत्रम देशीय अंजित पुराण नक्षत्रम देशीय संभग मूला नक्षत्रम देशीय सत्य आइल्या नक्षत्रम देशीय कार्तिकेय कार्तिक नक्षत्रम देशीय संगम आलिया नक्षत्रम देशीय जयभारती महानक्षत्रम देशीय सुबराशु अगस्त्य नाम देशीय सीतारामन अश्विनी नक्षत्रम देशीय देविका पुराण नक्षत्रम देशीय हरिहरम पुराण नक्षत्रम देशीय मणि कात्या नक्षत्रम देशीय सहकुटुंबाना श्रीमते विजय आयलर केशव ज्ञानावृत्ति सिद्धम अरविंद नक्षत्रम नक्षत्रम देशीय कार्तिका पुराण नक्षत्रम देशीय सिदंबर नक्षत्रम देशीय महेश्वरम मूला नक्षत्रम देशीय ऐश्वर्य रोगिणी नक्षत्रम देशीय कार्तिक नक्षत्रम देशीय दक्षिणा उत्तरायण नक्षत्रम देशीय उत्तरायणादि नक्षत्रम गुरुदेव त्रिकोण नक्षत्रम देशीय पंगनाचर महनक्षत्रम देशीय எல்லாருமே சிவனடியார் பூஜை சாப்பிடுவோம் सर्वे
महामन्दिरं महामूर्त्याय नमः। ओम नमो भगवते महादेवाय महादेवाय द्राक्षी बालाय महापुराय खंडाय சாப்பாடு கையில் மேல அதே போட்டு காப்பு மறைக்காதுமா.
ओम जगन्नाथदेवं ज्ञानगुरुमणागारितमस्यां गुरुदेवमगेश्वरार्पदाक्षाब्रह्म श्री गुरुदेव 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 जय गुरुदेव लड़े प्रिया स्विदंदारी हरि मम किमेन ब्रोजीदम एच्चते देवं प्रतिदं गोदारं गोदारं हरिवं जयत्वा वायवस्तु विग्रह लीलाप्राप्त जीविताय यमुनाय धर्मणे हरि ओम अज्ञानजय दुनिया प्रियदार के दाता मुक्ति हरि ओम धन्ना देकरंत महामंत्र जन्ना वंदना ओम योगान संवेदा भगवान जवान भगवान को चंद्रभागा वा विष्णुमान जवान भगवान को योग पिता योगानायक मायमान मगदी नक्षत्र बाबा आयगम आयगम ओम बचन्या बाबा आयगम आयगम मगदी ये जिना तक उत्पादने आत्मस्वा ओम सुपयामि நம்ம யார் கொடுக்கணுமா? வடிவல் வருஷம் கொடுத்துருவோம். தேங்காய் 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 வச்சுக்கோங்க.